ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேகா ட்ரெண்ட்ஸ் ஃபேமிலி. நாம் இன்றைக்கி சத்தான சீம்பால் வச்சு பால்கோவா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சீம்பாலில் பால்கோவா செய்யும்போது நம்மளுக்கு குவான்டிட்டியும் அதிகமாக கிடைக்கும், அதே நேரத்தில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 லிட்டர் சீம்பால் எடுத்திருக்கேன். சீம்பால் இந்த மாதிரி லைட் எல்லோயிஷ் கலரில் தான் இருக்கும். நான் இன்றைக்கி முதல் நாள் கறந்த சீம்பால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது கிடைக்குதோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஆனால் முதல் நாள் பாலுங்கிறப்ப சீக்கிரமாக நம்மளுக்கு திக்காயிரும். நம்ம இதை அடுப்பில் வச்சதும் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இதே 2வது நாள் 3வது நாள் பால் அப்படிங்கிறப்ப லைட்டாக தண்ணி விட்டு அதுக்கப்புறமா தான் கெட்டியாகும். இப்போ பாருங்கள், சீக்கிரமாக இந்த பால் கெட்டியாகி வந்துருச்சு. அடியில் பாருங்கள், திட்டாக நம்மளுக்கு இருக்குது. அடி பிடிக்காத அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த சீம்பால் ரொம்ப ஹெல்த்தியானது, விட்டமின்ஸ் மினரல்ஸ் நிறைஞ்சது. இதில் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. இப்போ பாருங்கள், சீம்பால் நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. இப்போ இந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ தண்ணி ஓரளவு சுண்டிருச்சு, நல்லா கலந்து விடணும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கரும்பு சர்க்கரை 1 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் கூட குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சதும் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை சர்க்கரை ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா சீம்பால்ங்கிறது ரொம்ப சத்தானது. அதில் வெள்ளை சர்க்கரை சேர்க்க வேண்டாம். நாட்டு சர்க்கரை, வெல்லம் இல்லை கருப்பட்டி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டோம்னா இது தண்ணி விட்டு வரும் சர்க்கரை. அந்த தண்ணியும் சுண்ட வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விடணும். இந்த சீம்பால் அப்படிங்கிறது 2 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீம்பால் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகும், அதனால் வயிற்று கோளாறுகள் வரும், அதனால் வேண்டான்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நெய் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள், சர்க்கரை தண்ணியும். நார்மலான பாலில் செய்கிறத விட சீம்பாலில் செய்கிறது நம்மளுக்கு நல்ல ரிச் டேஸ்ட்டாக இருக்கும். நான் சர்க்கரை பார்த்துட்டு ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்குதுன்னு மறுபடியும் சர்க்கரை ஆட் பண்ணேன். அதுதான் இந்த மாதிரி தண்ணியாட்டம் இருக்குது. ஓகே, இப்போ நம்மளோட பால்கோவா ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சீம்பால்ங்கிறதுனால நம்மளுக்கு குவான்டிட்டியும் அதிகமாக கிடச்சிருக்கு பாருங்கள். சீக்கிரமாக வேலையும் முடிஞ்சிடும். நார்மல் பால்னால் நம்மளுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட சத்தான சீம்பால் பால்கோவா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.